ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஹெச்டி vlogs. இன்னைக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடையில் எண்ணெய் இட்டானதும் சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினமே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா கருகாமல் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லா தண்ணி வரும்ன்றாலும் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரே ஒரு கப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம மசாலா தோசைக்குள்ளே வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்க நமக்கு மஷ்ரூம் மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தோசைக்குள்ளே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா சூப்பராக எடுத்திங்கன்னா மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். தோசை பார்த்திங்கன்னா பிடிச்ச சைஸில் பெருசாக ஊற்றிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மசாலா மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு தோசை தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா சைடிஷாக சாம்பாரும் புதினா சட்னியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய்.